இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கமும் தோல்வியும் நிறைந்து காணப்படுகிறதா? ஏதோ ஒரு இடத்திலே நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்கிற நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் தடைகளை நீக்குவார். இந்த விஷயத்தில் காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தால், நான் சரியாகத்தானே தீர்மானித்தேன், சரியாகத்தானே என்னோட பிசினஸ் ஆரம்பித்தேன், சரியாகத்தானே என்னோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தேன், சரியாகத்தானே எல்லாவற்றையும் செய்தேன், ஜெபம் பண்ணி தானே செய்தேன். ஆனால் இதனுடைய வாழ்க்கை பாதையில் இடைப்பட்ட காலங்களில் நடக்கிற சம்பவங்களில் இருக்கிற நஷ்டங்கள், இழப்புகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. அது நமக்கு தெரியாது, நாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. அவர் சிருஷ்டிகர் ஒருவருக்கு தான் அதனுடைய ரகசியம் தெரியும். அல்லேலூயா சொல்லுமா? அந்த சிருஷ்டிகர் ஒருவருக்கு தான் அதனுடைய மூல காரணம் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. நாட்கள் கடந்து செல்லும் போது ஒரு பிற்காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப கொடுக்கும் போது, இழந்து போன நன்மைகளெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் நினைக்க முடியும். சில நேரங்களில் நீங்கள் இழந்து போன நன்மைகளை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். வேதத்தில் பார்க்கிறோம், இழந்து போனதை திரும்ப பெற்ற மக்கள் இருக்கிறார்கள், இழந்து போனதை 2 மடங்கு பெற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்கள், இழந்து போனதை பல மடங்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது பல விதங்களில் அவர்களுக்கு சேர்கிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்கள், தோல்விகளினாலே தலை கவிழ்ந்து சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாதவர்களாக, கோழைகளாக, அல்லது நஷ்டத்தை பார்த்து ஒரு கவலையோடு கூட நீங்கள் இருப்பதாக இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை உடைப்பேன்.